கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெரிய தேவைகளை கூட விரைவில் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன அமலை பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான அமலாக சொல்லுங்கள், உடனே செய்கிற மாதிரி இருக்கணும், அதாவது ஒரு 2 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடற மாதிரி இருக்கணும்லாம் கேட்குறீங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான அமல். ஓத தெரியாதவங்க கூட செஞ்சு முடிச்சிடலாம், ஒழு இல்லாத நேரத்தில் கூட நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப எளிமையான அமல் தான், உங்களுக்கு அந்த சந்தேகமே வேண்டாம். ரொம்ப எளிமையான அமலை சொல்லும் போது எப்படி இருக்குன்னா, நம்ம அதை செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும், திரும்ப திரும்ப அதை ஞாபகம் வச்சு நம்ம தேவைகளுக்கு அதை நம்ம செஞ்சு பார்க்க முடியும். அதனால தான் இந்த ஒரு ஈஸியான அமலை நம்ம கொண்டு வந்திருக்கோம். முதல்ல ஏதாவது ஒரு அவசர தேவை வருது, ஏதாவது ஒரு பெரிய தேவை வருதுன்னா அந்த விஷயம் உங்களுக்கு உடனே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த அமலை நியத்து வச்சு செய்யுங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா 10 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை 10 தடவை ஓதிக்கணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இது நமக்கு நார்மலாக நம்ம ஓதுறதானே, ஒரு காரியத்தை ஆரம்பிக்கும் போது பிஸ்மி சொல்லணும். இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சொல்கிறான், எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறதும் அல்லாஹ்விடத்தில் பிஸ்மி சொல்லி ஆரம்பிக்கிறதும் உங்களுக்கு பரக்கத்தையே கொடுக்கணுன்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அல்லாஹ்விடத்தில் துவா தான் செய்ய போகிறோம், அந்த ஒரு காரியம் நடக்கணுன்ட்டு. அதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான், பிஸ்மி சொல்கிறத பற்றி சொல்லியிருக்கான். பிஸ்மி சொல்லப்படக்கூடிய காரியம் பரக்கத்து நிறைந்ததாக அமையும். பரக்கத் அப்படின்னா என்ன, அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தமா? கிடையாது. ஒரு விஷயம் காசாக இருக்கும்போது அதிகமாக இருக்கிறத பரக்கத்துன்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு பரக்கத்து இருக்குது. அந்த விஷயம் நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் ஹலாலான முறையில் நடக்கிறதே பரக்கத் தான். அப்போ நீங்கள் எந்த விஷயத்தை முயற்சிக்கிறீங்களோ அது உங்களுக்கு சிரமம் இல்லாமல், செலவு இல்லாமல், ஹலாலான முறையில் அழகான முறையில் நடக்கிறது நிம்மதியாக முடிஞ்சுன்னா அது உங்களுக்கு பரக்கத் தான். ஒன்றும் இல்லை, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போயிட்டு வரது கூட நிம்மதியாக போனோம், எந்த பிரச்சனையும் இல்லை, பீஸ்ஃபுல்லாக போயிட்டு பீஸ்ஃபுல்லாக வந்துட்டிங்கன்னா அது உங்களுக்கு பரக்கத் தான். அந்த மாதிரி பார்க்கும்போது எந்த காரியம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த காரியத்தில் பரக்கத்துக்காக முதல்ல 10 தடவை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஓதணும். ஓதி முடிச்சுட்டு அடுத்தது இது ஓதணும். இது பார்த்தீங்கன்னா அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூலத் வளம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தை அல்லாஹும்ம அஹதுன் அப்படின்னு ஆரம்பிக்குது. மற்றபடி மிச்சம் இருக்க வார்த்தைகள்லாம் குல்ஹு அல்லாஹு அஹது சூறாவில் வரக்கூடிய வார்த்தைகள் தான். இது ஆக்சுவலாக சூறா கிடையாது. இது பார்த்தீங்கன்னா திக்ரு தான். திக்ருனாவே என்ன அர்த்தம்னா அல்லாஹுவை புகழ்வது, அல்லாஹுவை நினைவுபடுத்துவதுன்னு அர்த்தம். இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் திக்ருக்கான வார்த்தைகள் தான். ஆனால் இந்த வார்த்தைகள் நமக்கு சூறாவில் இடம்பெற்றிருக்கு, அதனால் இது சூறா கிடையாது, இது திக்ரு தான். அல்லாஹும்ம அஹதுன், அல்லாஹு ஒருவன் தான், அல்லாஹு சமது, அல்லாஹு தேவையற்றவன், லம் எளிது வளம் யூலது, அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை, வளம் யகுல்லஹு குஃபுவன் அஹது, அவனுக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், அல்லாஹ்விடத்தில் அவனுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் படித்தாவே உங்களுக்கு தெரியுதுல, அவன் எப்படிப்பட்டவன் தான் நம்ம சொல்லுவோம். அவன் ஒருவன், தேவையற்றவன், பெறவில்லை பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகரானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை பார்த்திங்கன்னா 10 முறை. முதல்ல என்ன ஓதணும்னு சொன்னோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 10 முறை ஓதணுண்டோ. அப்புறம் இது பார்த்திங்கன்னா 10 முறை ஓதணும். இந்த இரண்டையும் ஓதிட்டு உங்கள் துவாவை கேட்டால் அந்த துவா என்னாகும், கபுலாக்கப்படும். இது செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்திங்கன்னா வெறும் 2 நிமிஷம் தான் ஆகும். ஏன்னா எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வரிகள் தான். இப்போ நம்ம கேட்ட கையோடவே இதை செஞ்சுட்டு உங்களுக்கு தேவையான ஒரு துவாவை கேட்டுக்கோங்க. அனைவரும் சேர்ந்து செய்யும் போது அதுவே உங்களுக்கு அதிக நன்மையும் சிறப்பும் கிடைக்கும். நம்மளோட இதில் இருக்கக்கூடிய தவறுகள் கூட மற்றவங்களுடைய நன்மையின் காரணமாக நம்ம துவாக்கள் ஏற்கப்படும். இப்போ என்னோடு சேர்ந்து ஓதுங்க. முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் 10 முறை ஓதணும். ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், 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 பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இது 10 முறை. ரொம்ப ஈஸி தான், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான். அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூலத் வளம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூலத் வளம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளிது வளம் யூலத் வளம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளித் வளம் யூலத் வளம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளித் வளம் யூலத் வளம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளித் வளம் யூலத் வளம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளித் வளம் யூலத் வளம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஷமது லம் எளித்
வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹும்ம அஹதுன் அல்லாஹு ஸமது லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும், அல்லாஹ் இடத்துல துவா செய்து கொள்ளுங்கள். எந்த விஷயத்துக்காக உங்களுக்கு தேவை இருக்கோ அந்த ஒரு விஷயத்தை அல்லாஹ் இடத்துல துவா செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நிச்சயமாக இதில் இருக்கக்கூடிய சிறப்பான அமல்களை கொண்டு உங்களுக்கு அந்த நன்மையின் பலனாக அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பான். ஆமீன் ரப்பில் ஆலமீன். நிறைய பேர் துவா செய்ய சொல்கிறீங்க, எல்லாருக்காகவும் துவா செய்துட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்காக நீங்களும் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.